அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெஹராஜ் பயணம் பார்ட் 2. பார்ட் 1 லிங்க் மேல ஐகான்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4ஆம் வானத்தில் இத்ரீஸ் நபியை சந்தித்தேன். 5ஆம் வானத்தில் ஹாரூன் நபியை சந்தித்தேன். 6ஆம் வானத்தில் மூசா நபியை சந்தித்தேன். 7ஆம் வானத்தில் இப்ராஹிம் நபியை சந்தித்தேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் பள்ளிவாசலில் தனது முதுகை சாய்த்தவர்களாக உட்கார்ந்திருந்தார்கள். பைத்துல் மஅமூர் என்பது மலக்குமார்களால் அல்லாஹ்வையும் வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட பள்ளியாகும். அந்த பைத்துல் மஅமூருக்குள் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். உள்ளே சென்ற மலக்குமார்கள் மீண்டும் வெளியே வரமாட்டார்கள். மறுநாள் புதியதாக 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். அங்கே போது அல்லாஹ் அறிவிக்க வேண்டிய சிலவற்றை எனக்கு அறிவித்தான். என் மீது இரவிலும் பகலிலும் ஒரு நாளைக்கு 50 தொழுகைகளை கடமையாக்கினான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறங்கி வந்தேன். அப்போது அவர்கள், உங்கள் சமுதாயத்தோர் மீது உம்முடைய இறைவன் என்ன கடமையாக்கினான் என்று கேட்டார்கள். 50 வேளை தொழுகைகளை கடமையாக்கினான் என்று நான் பதில் அளித்தேன். உங்கள் இறைவனிடம் திரும்பி சென்று உங்கள் சமுதாயத்திற்காக தொழுகையின் எண்ணிக்கையை குறைக்குமாறு கேளுங்கள், ஏனெனில் உங்கள் சமுதாயத்தார் இதை தாங்க மாட்டார்கள். நான் என் சமுதாயத்தரான இஸ்ரவேலர்களிடம் பழகி அனுபவப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். நான் என் இறைவனிடம் திரும்பி சென்று, என் இறைவா, நான் என் சமுதாயத்திற்காக 50 வேளை தொழுகையின் எண்ணிக்கையை குறைப்பாயாக என்று கேட்டேன். இறைவன் 50லிருந்து 5ஆக குறைத்து விட்டான் என்று கூறினேன். அப்போது அவர்கள், உங்கள் சமுதாயத்தார் இதையும் தாங்க மாட்டார்கள், எனவே உங்கள் இறைவனிடம் திரும்பி சென்று இன்னும் குறைக்குமாறு கேளுங்கள் என்றார்கள். இவ்வாறே நான் என் இறைவனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே திரும்பி சென்று கொண்டிருந்தேன். இறுதியாக, முகமதே, இதை இரவிலும் பகலும் நிறைவேற்ற வேண்டிய 5 வேளை தொழுகைகள் ஆகும். ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நற்பலன்கள் உண்டு. நற்பலனில் இவை 50 வேளை தொழுகைக்கு ஈடாகும். ஒருவர் நன்மையை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டால் அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக ஒரு நன்மை பதிவு செய்யப்படும். அவர் அதை செய்து முடித்து விட்டால் அவருக்காக 10 நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அல்லாஹ்வுக்காக அஞ்சி அதை செய்யாமல் இருந்து விட்டால் குற்றம் எதுவும் பதியப்படுவதில்லை. எண்ணியபடியே அதை அவர் செய்து முடித்து விட்டால் ஒரு குற்றமாகவே அது பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் கூறினார். பின்னர் நான் அங்கிருந்து புறப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் திரும்பி வந்து சேர்ந்தேன். அல்லாஹ் கூறியதை அவர்களிடம் நான் தெரிவித்தேன். அப்போது அவர்கள், உங்கள் இறைவனிடம் திரும்பி சென்று இன்னும் குறைக்குமாறு கேளுங்கள் என்று கூறினார். அப்போது நான், பல முறை என் இறைவனிடம் திரும்பி சென்று விட்டேன், இன்னும் அவனிடம் குறைத்து கேட்க நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறிவிட்டேன். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.